கோவையில போனுக்கு டெம்பர் கிளாஸ் போடுற மாதிரி வந்த தம்பதி கடையில இருந்த 2500 ரூபாய் மதிப்பிலான கை கடிகாரத்தை திருடிட்டு போனதா சொல்லப்படக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கோவை சிங்காநல்லூர் பேருந்து நிலையத்துக்கு எதிரில் செல்போன் மற்றும் கை கடிகார விற்பனை கடை ஒன்று செயல்பட்டு வருது. இந்த கடைக்கு தங்களுடைய செல்போனுக்கு டெம்பர் கிளாஸ் போடுறதுக்காக ஒரு தம்பதி அங்க வந்ததா சொல்லப்படுது. அப்போ டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு இருக்கும் போதுதான் கடையில இருந்த கை கடிகாரத்தை அங்க வந்த அந்த பெண் தன்னுடைய பையில எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. அவங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமா இந்த கை கடிகாரம் காணாம போனதை தொடர்ந்து சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் அந்த பெண் தன்னுடைய பையில அந்த கை கடிகாரத்தை எடுத்து வச்சுட்டு அங்கிருந்து போயிருக்கிறது தெரிய வந்திருக்காம். திருடிட்டு போன கை கடிகாரத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2500 ரூபாய் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது தொடர்பா இந்த வழக்கும் பதியப்படல அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. இந்த நிலையில தான் கடைக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டுற மாதிரி வந்த தம்பதி அங்க இருக்கக்கூடிய கை கடிகாரத்தை திருடிட்டு போகக்கூடிய சிசிடிவி காட்சி வெளியாகி வைரல் ஆயிட்டு வருது. இது சிங்காநல்லூர் பேருந்து நிலையம் பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.